செய்திகள் தொடர்கின்றன. தமிழக விவசாய நிலத்தில் கழிவுகளை கொட்டி வரும் கேரள அரசை கண்டித்து தமிழக கேரளா எல்லைப் பகுதியான பொள்ளாச்சியில் தேமுதிக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் சேகரிக்கப்படுகின்ற மருத்துவ கழிவுகள், ரசாயன கழிவுகள் போன்ற பல்வேறு விதமான கழிவுகளை லாரிகள் மூலம் பொள்ளாச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் கொட்டிவிட்டு செல்கின்றனர். கேரள வாகனங்களிடமும் மாமூல் பெற்றுக்கொண்டு தமிழக அதிகாரிகள் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக செயல்பட்டு வருகின்றனர். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஜெயலலிதா அரசை கண்டிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் தேமுதிக சார்பில் மாநில தலைமை நிலைய செயலாளரும் எம்எல்ஏவுமான பார்த்தசாரதி தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசை மத்திய, மாநில அரசுகள் கண்டிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் உருவ பொம்மையை எரித்தும் சாலையில் தேங்காய் உடைத்தும் தேமுதிகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசு தமிழக மக்களுக்கு எதிராக செய்யும் அத்துமீறல்களை தடுக்காமல் மத்திய, மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்து வருவதாக தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி குற்றம் சாட்டினார். கேரள இசைவு கழிவுகளை தமிழக எல்லைத்திலே கொட்டுவதற்கும் கண்டித்து இன்றைக்கு தேமுதிக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காமல் தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்துக்கு வஞ்சித்தை விளைத்துக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எப்படி கேரளாவுக்கு ஒரு பக்கம் நியாயம் பார்க்கிறார்களோ அதேபோல் தமிழகத்திற்கும் நியாயம் பார்த்து செயல்பட வேண்டும் மத்திய அரசு. ஆனால் அப்படி செயல்படவில்லை. இதை கண்டித்து இன்று தேமுதிக சார்பாக நாங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பனப்பட்டி தினகரன் மற்றும் மாநில, மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறால் மீன்களை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 2000 மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களிடமிருந்து இறால் மீன்களை கொள்முதல் செய்யும் தனியார் கம்பெனிகள் நாள்தோறும் ஒவ்வொரு விலையை நிர்ணயம் செய்வதால் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரூபாய் 500 வரை விற்கப்பட்ட இறால் மீன்கள் இப்போது ரூபாய் 300க்கு விற்கப்படுகிறது. இந்த விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசே இறால் மீன்களை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தி புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இங்கே இவங்க நேற்று ஒரு 500 ரூபான்னு எடுத்தா இன்னைக்கு 400 ரூபான்னு எடுக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு 2 கம்பெனி தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நேற்றோட மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து எங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கோம். அவர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. மீன்பிடி படகுகளுக்கு வழங்கப்படும் மானிய டீசல் 1500 லிட்டரை 3000 லிட்டராக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினத்தில் 500க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக மதிமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, இலங்கை தமிழர் படுகொலைக்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என குற்றம் சாட்டினார். அந்த கட்சி சார்பாக குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பிரணாப் முகர்ஜிக்கு எதிராக தமது கட்சி வாக்களிக்கும் எனவும் தெரிவித்தார். தமிழர்களை வஞ்சித்து, தமிழ்நாட்டை வஞ்சித்து, ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமாக இருந்து கொலைகாரர் ராஜபக்சேயை இங்கே அழைத்துக் கொண்டிருந்து விருந்து உபசாரமும் செய்து சர்வதேச அரங்கத்திலும் இன்று வரை அவருக்கு உதவியாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு துரோகம் செய்த ஒரு அரசின் பிரதிநிதி தான் பிரணாப் முகர்ஜி. பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். உத்தரமேரூர் அருகே திருவள்ளுவர் குருகுலத்தில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த காரணி மண்டபத்தில் திருவள்ளுவர் குருகுலம் என்ற குழந்தைகள் காப்பகம் உள்ளது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கி படித்து வருகின்றனர். தனியார் அறக்கட்டளை சார்பில் இந்த திருவள்ளுவர் குருகுலத்தில் உள்ள மாணவ, மாணவிகளுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடன நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. சென்னை வடபழனியில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடபழனி கருமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள லோகநாயகி அடுக்குமாடி குடியிருப்பில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் குடியிருப்பில் எதிரெதிரே இருந்த 2 வீடுகளின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதேபோல வடபழனி பக்தவச்சலம் காலனியில் உள்ள வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர்.
வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் சென்று இன்னும் திரும்பாத நிலையில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள பொருட்களின் மதிப்பு இன்னும் தெரியவில்லை. 2 வீடு உடைக்கப்பட்டிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில். 2 வீட்டில் ஒரு வீட்டில் அருண்குமார்ங்கிறவங்க திருப்பதிக்கு ஃபேமிலியோடு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்தது எல்லாம் கீழே சேஃப்டியாக இருந்தனால அவங்க இதில் ஒரு லேப்டாப் மட்டும் போச்சு. இன்னொரு வீட்டில் உஷாராணிங்கிறவங்க வீட்டில் கேரளா போயிருந்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க. இனிமேல் வந்தால் தான் தெரியும். அவங்க கேரளாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் என்ன போயிருக்கு என்னன்னு அவங்க தெரியும் சார். இது குறித்து வடபழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வேலூர் அருகே கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை செலுத்தும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள வீரபத்திர சுவாமி கோவில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அங்குள்ள சின்னத்தோட்ட அண்ணன் சாமி, லிங்கம்மாள் உள்ளிட்ட கடவுளர்கள் அலங்கரிக்கப்பட்டு மேல தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கோலாட்டம், தப்பாட்டம் மற்றும் சிலம்பாட்டங்கள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சாமியாடி பரவசமான நிலையில் இருக்கும்போது அவர்களின் தலையில் ஒவ்வொன்றாக தேங்காய் உடைக்கப்பட்டு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ள யானைகளை துரத்த வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பலாப்பழ சீசன் தற்போது துவங்கியுள்ளது. இதனால் குன்னூர் வனப்பகுதியில் உள்ள பலாப்பழங்களை கூட்டமாக வரும் யானைகள் பிடுங்கி நாசப்படுத்தி வருகின்றன. இதற்காக அவைகள் குன்னூர் மேட்டுப்பாளைய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ளன. மேலும் அந்த வழியே வருவோரை யானைகள் தாக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இதனால் 50க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இங்கே பலாப்பழ சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்கனால பலாப்பழத்துக்காக வேண்டி யானைகள்லாம் படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க. யானைகள் வழியோரத்தில் எல்லாம் பலாப்பழம் யாரையும் விற்க வேண்டாம் சொல்லிட்டு மாவட்ட வன அலுவலர்கள் சொல்லி உத்தரவின் பேரில் இங்கே பலாப்பழத்தை யாரையும் விற்க விடாமல் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம். பலாப்பழ சீசன் முடியும் வரை அந்த பகுதியில் பலாப்பழம் விற்க தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் இன்று நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயமர நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் சார்பாக கடலூர் டவுன் ஹாலில் சுயமர நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் மற்றும் தியாக உள்ளம் கொண்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 4 ஜோடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். யூரோ கால்பந்து கோப்பையை வெல்வது யார்? ஸ்பெயின், இத்தாலி அணிகள் இறுதிக்கட்ட பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.